வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம்ஸ். குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா சளி, காய்ச்சல், இருமல், தொண்டை கரகரப்பு போன்ற தொற்றுகள் அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஏன் குளிர்காலத்தில் இந்த மாதிரி தொற்று அதிகம் இருக்குன்னா, குளிர்காத்து நம்ம சுவாச பாதையை உலர வைக்குது. இந்த மியூக்கஸ் மெம்பரேன், இந்த சளி, சவ்வு எல்லாமே ஒரு உலர்ந்து போய் அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதனால இழந்துருது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மியூக்கஸ் மெம்பரேன்ல சீலியா என்ற முடி போன்ற ஒரு சின்ன அமைப்பு இருக்கு. அந்த முடி போன்ற அமைப்பு நம்ம வெளியிலிருந்து வர்ற நுண்ணுயிரிகளை வெளியே தள்ளும்படி எப்பொழுதும் அசைஞ்சிட்டே இருக்கும். குளிர்காலத்துல அதோட வேலை மட்டுப்படும். ஸோ அதனால வெளியிருந்து வர கிருமிகளை வெளியே தள்ள முடிய மாட்டேங்குது. ஸோ குளிர்காலத்துல அந்த மியூக்கஸ் மெம்பரேன் வழியா கிருமிகள் ஈஸியா உள்ள போய் தொற்று ஏற்படுவதற்கான ஒரு நிலைமை உருவாகுது. மேலும் குளிர்காலத்துல அந்த குளிர் ஸ்ட்ரெஸ்னால, அந்த அழுத்தத்தினால நம்ம உடல் எதிர்ப்பு சக்தி மட்டுப்படுது. அது மட்டும் இல்லாம குளிர்காலத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிறதுனால சன்லைட்டுக்கு நம்ம எக்ஸ்போஸே ஆகிறது இல்லை. அதனால விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டு அதனாலேயும் உடல் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்பு அதிகம். மேலும் இந்த குளிர்ந்த சுற்றுப்புற சூழல்னால எப்பவுமே நம்ம சுவாச பாதையில சுரந்துட்டு இருக்கிற இந்த சளியானது கெட்டிப்பட்டு இயற்கையாகவே அந்த சுவாச பாதை சுருங்கும் போது இது எல்லாம் சேர்ந்து நம்ம சுவாசம் விடுவதற்கு சிரமம் ஏற்படும் நிலை. அது மெயினா பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவங்க எல்லாருமே குளிர்காலத்துல மூச்சு விடுவதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட மியூக்கஸ் மெம்பரேன் எதிர்ப்பு சக்தியை இழந்துரும். அப்புறம் அந்த பாதை சுருங்கும். இதெல்லாம் சேர்ந்து அவங்க மூச்சு விடுவதற்கு ரொம்ப சிரமம் ஏற்படுது. மேலும் குளிர்காலத்துல நம்ம எப்பவுமே ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு க்ரௌடடா ஒரே ரூம்ல அதிகமா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு சளி தொற்று ஏற்பட்டாலும் உடனே எல்லாத்துக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு அதிகமாகுது. மேலும் வீட்டுல இருக்கிற குப்பை, தூசு எல்லாம் நம்ம காத்தோட்டம் கம்மியா இருக்கிறதுனால உள்ளேயே அந்த என்விரான்மெண்ட்லயே சுத்திட்டு இருக்கிறதுனால அது ஏற்படுத்துற ஒவ்வாமை, அலர்ஜினாலையும் நம்மளுக்கு சளி தொற்று ஏற்படுவதற்கான காரணம் அதிகம். ஸோ இதுலேருந்து தவிர்க்கறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகும்போது நமது மூக்கு, வாய், காது எல்லாம் கவர் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஆஸ்மா தொந்தரவு உள்ளவங்க காலை ஒரு 7:30 8 மணிக்கு சூரிய உதயம் வருவது வரைக்கும் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. ஒரே ரூம்லேயே எல்லாரும் இருக்கக்கூடாது. 4வது, நம்ம நம்ம சூரிய ஒளியில ஒரு 10-15 நிமிஷமாவது தினமும் குளிர்காலங்களில் நின்னோ நடக்கவோ செஞ்சோம்னா அதனால நம்ம விட்டமின் டி அதிகமாகி நம்ம எதிர்ப்பு சக்தி வருவதற்கான காரணம் இருக்கு. தண்ணி எப்பவுமே குடிக்கும் போது வெது வெதுன்னு சூடாவே எல்லாம் குடிக்கணும். குளிர்ந்த நீர் குடிக்கக்கூடாது. ஜூஸு, ஸ்வீட்ஸு, டீ, காஃபி எல்லாம் சர்க்கரை அதிகமாக போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லாமே வாமாவே சாப்பிடுங்க. அது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய விதமான உணவுகளாக சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெஜிடபிள் சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு போன்ற வெது வெதுன்னு இருக்கிற இந்த சூப்பு போன்ற புரோட்டீன் சத்து மிகுந்த உணவுகள் அதிகமாக எடுக்கணும். டெய்லி 2 முட்டை. அதை விட முக்கியமாக காலையில சாயந்தரம் ஆவி பிடிக்கணும். முக்கியமா நைட்டு படுக்கறதுக்கு முன்னால ஆவி பிடிச்சிட்டு படுத்தோம்னா தப்பி தவறி வெளியிருந்து வர்ற அந்த கிருமி தொற்று இந்த ஆவி பிடிக்கிறதுனால நம்ம உடம்பு விட்டு அதுவா தானாவே போயிடும். அப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு சின்ன இது என்னன்னா, அதிகாலை எழுந்த உடனே ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு 1/2 டம்ளர் வெது வெதுன்னு தண்ணியில கலந்து ஒரு 2 ஸ்பூன் தேன் விட்டு டெய்லி காலையில ஒரு 1/2 டம்ளர் டெய்லி குடிப்பேன். இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற விட்டமின் சி நம்ம உடல் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதற்கு மிக மிக உதவியா இருக்கு. அப்புறம் எப்பவும் ஒரு க்ரௌட்ல இல்லாம தனித்தனியா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கைகள் அங்கங்க படாம பார்த்துக்கணும். அப்படி பட்டா ஏதாவது தொட்டோம்னா உடனே கையை நல்லா சோப்பு போட்டு கழுவி ஹேண்ட் ஹைஜீன், கையை எப்போ சுத்தமா வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பழக்கத்திலேயே கைகளை குளிர்காலங்கள்ல மூக்கு, வாயில அங்கங்க வச்சுட்டு படாம பார்த்துக்கிட்டோம். க்ரௌடட் என்விரான்மெண்ட்டுக்கு போக வேண்டி இருந்தா மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. வயதானவர்களா இருந்தா ஃப்ளூ வேக்சின் கண்டிப்பாக போட்டுக்கொள்ளவும். ஃப்ளூ வேக்சின் மிக மிக உதவியா இருக்கும் இந்த குளிர்காலங்களில் சளி வராம தடுப்பதற்கு. ஏன் இதை சொல்றேன்னா, சாதாரண சளிதானன்னு நினைக்க வேண்டாம். வயதானவர்கள் இறந்து போவதற்கு இந்த சின்ன சளி தொற்று மிக மிக முக்கியமான காரணமா இருக்குது. ஆகவே நண்பர்களே, நம்ம தேவைப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துட்டு குளிர்காலங்கள்ல நம்மளுக்கு சளி தொற்று வராம நம்மளை காத்துக்கொள்வோம். சாதாரண சளிதானே என்று ஈஸியா எடுத்துக்கலாம்.